ப்ரமோஷன் வரும். ஒரு வெளிநாடு செல்வதற்கான பயணத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு, சனி திசையில் இருப்பவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆன்மீகவாதியாக இருந்தும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகளுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு ஒரு எம்எல்ஏ ஆவதற்கோ, எம்எல்ஏ ஆனால் மினிஸ்டர் ஆவதற்கோ, மினிஸ்டர் ஆனால் ப்ரமோஷன் வருவதற்கோ நிச்சயமாக ஏதோ ஒரு ரிவார்டு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார். அதே மாதிரி ஆன்மீகவாதிகள், அது மட்டுமல்ல பெரிய தொழில் இருப்பவர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பெரிய ரிவார்டு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. உலகத்துக்கு தெரிந்தவர்கள், அப்படி உலகத்துக்கு தெரிந்தவர்களால் இந்த வருடம் ரிவார்டு வரும், அவார்டு வரும். அதாவது அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மனசுலேயே புழுக்கம் அதிகமாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. என்னடா இது நம்ம இவ்வளோ செய்கிறோம், ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது, நமக்கு எவனோ வாங்கிட்டு போகிறான், நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற புழுக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் அந்த புழுக்கம் எல்லாம் நீங்கி அவர்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய வருடமாக பராபவ வருடம் அமைஞ்சிருக்கிறது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது நாம் பார்க்க முடியுது புதன் திசையில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக சொல்கிறோம் சார், பயங்கர ஆசோலேஷனாக இருக்கும். படிப்புலேயே நேற்று படித்தது இன்றைக்கி மறந்து போயிடும். அதுவும் புதன் திசையில் இருப்பவர்கள் மெயினாக என்னென்னா, மேல் படிப்பை படிப்பவர்கள், ஒரு தொழிலில் இருந்துட்டே படிப்பவர்கள், இவர்களுக்கு நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் புதன் திசையில் இருப்பார்கள். அதாவது மேல் படிப்பவர்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு எம்எஸ் படிப்பதோ, அல்லது ஆன்லைன் வகுப்புகளில் படிப்பதோ, அல்லது வேற ஒரு மியூசிக் கற்றுக்கிறதோ, எது கற்றுனாலும் படிப்பு சம்மந்தப்பட்டு, நாலேஜ் சம்மந்தப்பட்டு இருப்பவர்களுக்கு இந்த வருடம் அவர்களுக்கு நிறைய ஃப்ளக்சுவேட்டிங் வருடமாகத்தான் இருக்கும். விட்டு 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 வரும். ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயல் கண்டினியூ ஆகாது, ஒன்றும் படுத்தும். ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு படுத்தல் அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் அப்படிங்கிறது புதன் திசையில் இருப்பவர்களுக்கு, துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா மெயினாக வீடு, மனை, வாகனம். ஏன்னா குருவனுடைய பார்வை நமக்கு இருக்குது. குரு கடகத்தில் வரைச்ச வீடு, மனை, வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். நாம் எதிர்பார்க்காததை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வில் வித்தை, ஒரு பியானோ வாசிக்கிறோம் அல்லது ஒரு வயலின் வாசிக்கிறோம், அந்த மாதிரி ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்களுக்கு அந்த இதில் அவர்களுக்கு ப்ரமோஷன் வருவதற்கு, அவர்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வருவதற்கு, நல்ல பைசா வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. வெளியில் ஒரு இடத்துல வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மியூசிக் டைரக்டர் கூட்டு சான்ஸ் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி